அனைவருக்கும் அன்பான வணக்கம். அறிவு என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற வரப்பிரசாதம். எல்லோருக்கும் பொதுவானது. ஐந்தறிவு உள்ள விலங்குகளும் உண்டு, ஆறறிவு உள்ள மனிதன். அந்த அறிவை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், அந்த அறிவை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நிறைய நூல்களை கற்க வேண்டும். சிறந்த சொற்பொழிவாளர்களின் கருத்துக்களை காதால் கேட்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய அறிவு பெருகும். அதை நல்வழியில், நேர்மையான வழியில் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும். படித்த மூடர்களும் உண்டு, படிக்காத மேதைகளும் உண்டு. இதற்கு நான் ஒரு சிறு கதையை கூறுகிறேன். அது எப்படி அந்த அறிவை பயன்படுத்தியது என்பதை கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு எலியும் பூனையும் நட்பு கொண்டிருந்தன, நண்பர்களாக இருந்தன. எலியும் பூனையும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன தங்களுக்குள். நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ என்னை கொல்லக்கூடாது. உன்னை நான் துன்புறுத்த மாட்டேன், என்னை நீ துன்புறுத்தக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்து கொண்டன. இப்படியே நாட்கள் சென்றன. இரண்டும் நட்பாக தெரிந்தன. ஒரு நாள் பார்த்து அந்த பூனையை காணவில்லை. இந்த எலி தேடியது, சற்று முற்றும் தேடியது, செல்லும் இடங்களிலெல்லாம் தேடியது. இதை பார்த்த அந்த எலியினுடைய குட்டி, என்னவா தேடிக்கிட்டே இருக்கே, ரொம்ப பரபரப்பாக இருக்கையே, என்னன்னு கேட்டுச்சு. உடனே இந்த எலி சொல்லிச்சு, என்னுடைய பூனை நண்பனை காணலை, எங்கே தேடியுமே கிடைக்கல, நான் தான் தேடிக்கிட்டே இருக்கேன். அப்படியா, வா ரெண்டு பேருமா தேடுவோம் அப்படின்னு ரெண்டும் தேடின. ஒரு இடத்தில் அந்த பூனையானது வேடன் விரித்த வலையிலே சிக்கி கொண்டிருந்தது. பார்த்து விட்டன. உடனே இந்த எலியானது போய் அதனுடைய வலையை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து பூனை வெளியே வருவதற்குரிய வழியை பார்த்து கொண்டிருந்தது. கடித்து குதறி கொண்டிருந்தது. மெதுவாக செய்தது. இதை இந்த குட்டி எலி பார்த்து கொண்டே இருந்தது. நேரம் கொஞ்சம் நேரம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. விடுவித்த பாடில்லை. அந்த பூனை வருவதற்குரிய பாதை இன்னும் வரவில்லை. அப்பொழுது வேடன் வருவதை பார்த்தது இந்த எலி. உடனே வேக வேகமாக அந்த ஓட்டையை பெரிதாக கடித்து குதறி பெரிதாக்கியது. வேடன் அருகில் வரும்பொழுது பூனை வெளியே ஓடிவிட்டது. எலியும் ஓடி தப்பித்து கொண்டன. அந்த பக்கம் சென்றதும் அந்த குட்டி எலி கேட்டுச்சு அம்மாட்ட, என்னம்மா ரொம்ப நேரம் கடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஓட்டை பெருசாகவே ஆகலை, பூனை வர்றதுக்கு உரிய பாதை கிடைக்கல. அப்பொழுதுதான் சொன்னது, நீ அதை கவனித்தாயா? நான் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி நானும் பூனையும் ஒருவரை ஒருவர் துன்புறுத்த மாட்டோம், கொல்ல மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டோம். நீ அப்படி இல்லை. பூனை வெளியே வந்ததும் முன்னை கடத்தி விட்டால் என்ன செய்வது? நட்புக்காக அவனையும் காப்பாற்ற வேண்டும், உன்னையும் காப்பாற்ற வேண்டும், வேடனிடமிருந்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வரும்பொழுதுதான் நான் பெரிதாக ஆக்கினேன். ஆக அந்த அறிவை எப்படியாக அது பயன்படுத்தியது என்பது இதிலிருந்து தெரிகிறது அல்லவா? ஆக அறிவை ஆக்கப்பூர்வமான முறையில், நேர்மையான முறையில், சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் வாழ்க்கை சிறக்கும். அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.